வெல்கம் டு அனாலிட்டிக்ஸ் வித் நாக்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஏஜ் குரூப் அப்படின்றத எப்படி நம்ம டிரைவ் பண்ணுறது, அப்படி இல்லாட்டி ஒரு கிரியேட் ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் ஒரு குரூப் ஆஃப் வேல்யூஸ் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஒரு பிஸ்னஸ் சினாரியோ வச்சு பார்த்துடலாம். ஸோ இந்த நாகா கார்மெண்ட்ஸ் பிஸ்னஸ்க்கு நம்ம ஒரு ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் ஒரு குரூப் ஆஃப் வேல்யூஸை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நிறைய கொஸ்டின்ஸ் அவர் வச்சுருக்காரு. இன்னைக்கு அவருக்கு வந்த கொஸ்டின் என்னன்னா, வாண்ட் டு நோ தி கஸ்டமர் பேஸ். ஸோ அவரோட கஸ்டமர்ஸ் வந்து சின்ன பசங்களுக்கான ட்ரெஸ்ஸஸ் நிறைய விற்குதா, இல்லாட்டி யூத்துக்கான ட்ரெஸ்ஸஸ் நிறைய விற்குதா, இல்லாட்டி மிட் ஏஜ் ஆர் எல்டரி, இது போல் நம்ம கண்டுபிடிக்கணும். இதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, 2 ஸ்டெப் இருக்கு இல்லையா. ஃபஸ்ட்டு வந்து ஏஜ் அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும், ஓகேங்களா. ஸோ ஏஜை நம்ம எப்படி டிரைவ் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துக்கணும். ஐ மீன் ஏஜ்ன்றது நம்மளுக்கு ஆல்ரெடி இருக்குன்ட்டு அசியூம் பண்ணிப்போம், ஓகேங்களா. இல்லாட்டி டேட் ஆஃப் பர்த் இருக்குது அப்படின்னா அதுலேருந்து நம்ம ஏஜ் டிரைவ் பண்ணிப்போம். அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப்பு தான் இந்த குரூப் ஆஃப் இது நம்ம பண்ணுறது. ஸோ இந்த குரூப்பை நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறது, நம்மளுக்கு அசம்ஷன் என்னன்னா ஏஜ்ன்ற காலம் ஆல்ரெடி இருக்குது, அதை வச்சு நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். நம்ம ஸ்ட்ரைட்டாக டெமோக்கு போயிடலாம். ஸோ நம்ம டெமோ பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போட்ட இந்த எஃபர்ட்ஸ்க்கு நீங்கள் கிரெடிட் கொடுக்குற மாதிரி. வித் திஸ் நோட் லெட்ஸ் பிகின். ஸோ நம்ம வந்து ஏஜ் அப்படின்றது இங்கே இருக்குது இந்த டேட்டாவில். ஸோ இந்த ஏஜை வந்து சம்மரைஸாக இருக்கக்கூடாது, டு நாட் சம்மரைஸ்ன்னு நான் பண்ணிக்கிறேன். ஸோ ஒன்ஸ் டு நாட் சம்மரைஸ்ன்ட்டு இருக்கிறப்போ நான் நான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஏஜ் வைஸ் நம்ம வந்து பார்க்கலாம் டேட்டா எப்படி இருக்குன்ட்டு, எவ்வளோ குவான்டிட்டி விற்றுருக்கு அப்படின்ட்டு, ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம பார்த்தோம்னா இந்த டேட்டா வச்சு பார்த்தீங்கன்னா, ஸோ கொஞ்சம் நம்ம ஃபார்மேட்டிங் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கிற டேட்டாவை ரொம்ப சின்னதாக தெரியுது. ஸோ அந்த ஃபாண்ட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டா உங்களுக்கு கொஞ்சம் நல்லா தெரியும். ஓகே, நவ் பெட்டர். இப்போ பார்த்தீங்கன்னா 0லேருந்து 100 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் இருக்குது. இதுலேருந்து நம்ம கொஞ்சம் நல்லா நம்மளுக்கு அவ்வளோக்கு தெரியல, ஐ மீன் நல்லா அனலைஸ் பண்ண முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா 20 to 30 ஏஜில் நல்லா ஓகே, நல்ல சேல்ஸ் நடந்திருக்கு, அவங்க தான் நிறைய பேர் வராங்க அப்படின்ட்டு பார்க்கலாம். 50 to 60யும் ஓகே ஓகே ஆவரேஜாக இருக்குது. ஸோ இப்படி பார்க்குறச்ச என்ன ஆகுனா ரொம்ப ஸ்கேட்டர்டாக இருக்குது. ஸோ ஒரு பக்கெட் மேலே க்ரியேட் பண்ணிட்டோம், யூத்து, கிட்ஸு, மிட் ஏஜ் பீப்புள் அப்படி க்ரியேட் பண்ணால் ஈஸியாக நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு 4-5 பார்லேயே நம்ம இதெல்லாமே பார்த்துடலாம். ஸோ அது எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஸோ எந்த காலத்தை வச்சு நம்ம பண்ணுவோம், அந்த கிளிக் பண்ணிக்கோங்க, அந்த காலத்தை ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க, நியூ குரூப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த குரூப்பை க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ அது வந்து ஒரு டயலாக் பாக்ஸ் நம்மளுக்கு வந்து பாப்அப் பண்ணோம். ஸோ அதில் நம்ம போய்ட்டு ஸ்பெசிஃபை பண்ணுவோம், நம்ம வந்து என்னென்ன காலமாக நம்ம வேணுமோ அதை நம்ம இங்கே பாப்அப் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்துடுச்சுங்க. ஸோ இங்கே வந்து இந்த குரூப் டைப்லேயே 2 விஷயம் இருக்குது. நம்ம லிஸ்ட்டை வச்சு பார்ப்போம், மற்றது பின்ஸை நீங்கள் ட்ரை அவுட் பண்ணுங்கள். ஸோ இங்கே என்ன இருக்குன்னா, இந்த லிஸ்ட்டில் என்னென்ன வேல்யூஸ் இருக்கும் அந்த ஏஜ் குரூப்பில் எல்லாமே இருக்கும், ஓகேங்களா. ஸோ 4 குரூப் இருக்குது, 9, 10, 11, 12, ஓகேங்களா. இது வந்து குரூப் 1. ஸோ அந்த ஃபஸ்ட்டு குரூப் வந்து 14 இயர்ஸுக்குள்ளே, எனக்கு இங்கே 12 வரைக்கும் தான் இருக்குது. ஸோ அதனால் அது போட்டேன். ஸோ அதை டைப் பண்ணி நான் டைம் வேஸ்ட் பண்ணுவேன், நான் இங்கேருந்து காப்பி பண்ணி இங்கே போட்டுடுறேன். ஸோ அதை குரூப் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு குரூப்புன்னு கொடுத்தீங்கன்னா இங்கே ஒரு குரூப் வந்துடும், அதுக்கு பேர் வச்சுக்கோங்க மேலே அந்த டாப்பில். ஸோ அந்த லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸில் நெக்ஸ்ட்டு வந்து 30s, 14லேருந்து 30 இயர்ஸ் வரைக்கும், ஓகேங்களா. ஸோ இந்த 30 வந்துடுச்சு, இங்கே குரூப்னு கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கும் பேர் வந்து யூத்துன்னு வச்சுக்கலாம். ஸோ காப்பி பண்ணி அந்த டாப்பில் அந்த பேர், ஓகேங்களா, அங்கே வந்து நம்ம வந்து இங்கே கிளிக் பண்ணிப்போம். ஸோ சிமிலர்லி அதே மாதிரி நான் மற்ற குரூப்பையும் க்ரியேட் பண்ணுறேன். இதில் நான் இதை க்ரியேட் பண்ணுறப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இப்போ வந்து நீங்கள் கேட்கலாம், இங்கே வந்து 35 இல்லை, அப்போது 35 ஃப்யூச்சரில் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது. இங்கே பார்த்தீங்கன்னா 34, 36 தான் இருக்குது. 35 என்ன ஆகுனா அதர்ஸ் அப்படின்ட்டு ஒரு குரூப்பில் அது தானாக போய்க்கும். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் அதர் குரூப் இருக்கு இல்லையா, அதையும். ஸோ அதுதான். ஸோ லாஸ்ட்டு குரூப் க்ரியேட் பண்ணுறேன் இப்போது. ஸோ இந்த குரூப்புக்கும் பேர் வச்சாச்சு, ஓகேங்களா. ஸோ 4 குரூப்ஸ் க்ரியேட் பண்ணியாச்சு. அதில் என்னென்ன ஏஜ் குரூப்போ அதெல்லாமே நம்மளுக்கு வந்துடும்.
ஒன்ஸ் இதை முடிச்ச உடனே நம்ம ஓகேன்றதை கிளிக் பண்ணிடுங்க. இது என்ன பண்ணா ஒரு புதுசா ஒரு டிரைவ் காலம், ஒரு நியூ காலத்தை நம்ம கிரியேட் பண்றோம். இங்க பாத்தீங்கன்னா இதுக்கு பேரு பின் ஆஃப் வேல்யூஸ். அந்த குரூப் அந்த சிம்பிள் பார்த்தீங்கன்னா அந்த பக்கெட் ஆர் பின் ஆஃப் வேல்யூஸ் சொல்லும். ஸோ இந்த கேஜ் வச்சு நான் அனலைஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஏஜ் குரூப் வைஸ் நான் வந்து அனலைஸ் பண்ண போகிறேன். ஐட்டம் குவான்டிட்டி போட்டுக்கிறேன். ஸோ இப்போ நம்மளுக்கு இன்னும் 4 பார் தான் இருக்குது நம்ம மேக்ஸிமைஸ் பண்ணி பார்க்குறப்போ. ஸோ இப்போ இதில் நம்மளுக்கு இன்னும் கிளியராக தெரியுது யூத்தும் எல்டர்லி பீப்புளும் தான் நம்மளுக்கு வந்து நிறைய விற்றுருக்கு அப்படின்றத ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். முன்னாடி இருக்கிற சார்ட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா வேல்யூஸும் இருக்கிறப்போ அவனுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருந்துச்சு, யூத்தா மிட் ஏஜ் பீப்புளானு. நான் இப்போ இந்த குரூப் பண்ணி பார்க்குறப்போ யாரோட கஸ்டமர் பேஸ் நிறையா இருக்குது அப்படின்றத ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், அண்ட் டேட்டா தான் உங்கள் சொத்து அப்படின்றத மனசில் வச்சுக்கோங்க.